செம்மணிப்பட்டி என்ற அந்த சிறிய கிராமம் அதிக சத்தமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத அமைதியான ஊர். அந்த ஊருக்குள் நுழைந்தவுடன் பெரிய பலகை எதுவும் இல்லாமல் பழைய மர அலமாரியும் மண்தரையும் கொண்ட ஒரு சின்ன மளிகை கடைதான் முதலில் கண்ணில் படும். லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என்று சின்ன எழுத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த கடை அந்த கிராமத்தின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. அரிசி வாங்க, பருப்பு வாங்க, எண்ணெய் வாங்க, குழந்தைகளுக்கு பிஸ்கெட் வாங்க எல்லாவற்றுக்கும் அந்த கடையே ஒரே இடம். அந்த கடையின் உரிமையாளர் மாரியப்பன். வயது 45. பார்ப்பதற்கு சாமானிய மனிதன். ஆனால் அவனுடைய மனதில் எப்போதும் கணக்கும் லாபமும் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும். சிறு வயதிலேயே வறுமையை பார்த்தவன் என்பதால் உலகம் ஏமாற்றம்தான், நம்ம ஏமாற்றலனா நம்மதான் ஏமாறுவோம் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. அதனால் அவன் செய்த சிறு சிறு தவறுகள் அவன் மனசுக்கு பெரிய தவறுகளாக தெரியவில்லை. அவன் கடையில் இருந்த தராசு கொஞ்சம் பழையது. அதை சரி செய்யலாம் என்று பலமுறை சொல்லியும் இது போதும் என்று சொல்லி விட்டுவிடுவான். உண்மையில் அந்த தராசு சரியாக அளவிடவில்லை. 1 கிலோ வாங்கினால் கொஞ்சம் குறைவாகத்தான் வரும். ஆனால் அந்த குறை யாருக்கும் தெளிவாக தெரியாத அளவுக்கு மெதுவாக நடந்தது. ஒரு நாளில் கொஞ்சம், இன்னொரு நாளில் கொஞ்சம் என்று சேர்ந்து மாரியப்பனுக்கு அது பெரிய லாபமாக மாறியது. கிராம மக்கள் அவனை நம்பினார்கள். குறிப்பாக பார்வதி என்ற விதவை பெண். அவளுக்கு 2 குழந்தைகள். தினமும் அவள் வாங்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் மிக குறைவு. அவள் ஒரு நாள், மாரியப்பா, இப்போ அரிசி சீக்கிரம் தீருதே என்று சிரித்துக்கொண்டே கேட்டபோது மாரியப்பன், பிள்ளைகள் நல்லா சாப்பிடுறாங்க போல என்று சாதாரணமாக சொல்லிவிட்டான். அவள் அதற்கு மேல் கேள்வி கேட்கவில்லை. அவளுக்கு பணம் முக்கியம், சந்தேகமில்லை. மாரியப்பனுக்கு கண்ணன் என்ற ஒரு மகன், 12 வயது, பள்ளியில் படிக்கும் பையன். அவன் தந்தையை மிகவும் நேசிப்பவன். ஆனால் அவனுடைய மனசு மிகவும் சுத்தமானது. ஒரு நாள் அவன் தந்தையை பார்த்து, அப்பா, நம்ம தராசு சரியா இருக்கா என்று கேட்டான். அந்த கேள்வி மாரியப்பனை எரிச்சலடைய வைத்தது. நீ படிக்கிற வேலைய பாரு, இதெல்லாம் பெரியவங்க வேலை என்று கடுமையாக சொல்லிவிட்டான். கண்ணன் அமைதியானான். ஆனால் அவன் மனசுக்குள் ஒரு சந்தேக விதை விழுந்துவிட்டது. காலம் போனது. மாரியப்பனின் பேராசையும் கூடவே வளர்ந்தது. விலை கொஞ்சம் உயர்த்தினான், அளவு கொஞ்சம் குறைத்தான். கடனுக்கு பொருள் கொடுத்து பிறகு அதிகமாக வசூலித்தான். பணம் சேர்ந்தது. வீட்டில் வசதி பெருகியது. ஆனால் அவனுக்கு இரவில் தூக்கம் வராமல் போனது. கண்களை மூடினாலும் தராசு, கணக்கு, பணம், லாபம் என்ற எண்ணங்கள்தான் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு வருடம் கடுமையான மழை பெய்தது. ரோடுகள் அடைச்சு வெளியூரிலிருந்து பொருட்கள் வராமல் போனது. கிராம மக்கள் தவித்தார்கள். அரிசி, எண்ணெய் கிடைக்காமல் மக்கள் மாரியப்பன் கடைக்கு வந்தார்கள். கொஞ்சமாவது கோடு என்று கெஞ்சினார்கள். மாரியப்பன் ஸ்டாக் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். ஆனால் அவன் கடையின் பின்புற அறையில் மூட்டைகள் நிரம்பியிருந்தன. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா விலை ஏற்றலாம் என்று அவன் மனசு கணக்கு போட்டது. அந்த இரவு கண்ணன் தவறுதலாக அந்த மூட்டைகளை பார்த்தான். அவன் கண்கள் கலங்கின. மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அப்பா ஏன் இப்படி என்ற கேள்வி அவன் மனசை உலுக்கியது. அந்த இரவு அவன் தூங்கவில்லை. அடுத்த சில நாட்களில் கிராமத்தில் நோய் பரவத் தொடங்கியது. உணவில்லாமல் சிலர் உடல்நலக் குறைவால் படுத்தார்கள். பார்வதியின் சிறிய மகன் மயங்கி விழுந்தான். அவள் அவனை தூக்கிக் கொண்டு மாரியப்பன் கடைக்கு ஓடி வந்தாள். மாரியப்பா, குழந்தைக்கு சாப்பாடில்லை, கொஞ்சம் அரிசி கொடு என்று அழுதாள். அந்த அழுகை மாரியப்பனின் காதில் விழுந்தது. ஒரு நிமிடம் அவன் மனசு தடுமாறியது. ஆனால் அடுத்த நிமிடம் பழைய எண்ணம் மேலோங்கியது. இப்ப கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்க என்று சொல்லிக்கொண்டே அவளை அனுப்பிவிட்டான். அந்த காட்சியை கண்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தந்தையை பார்த்த கண்களில் அந்த நாளில் மரியாதை இல்லை. அவன் அமைதியாக வீட்டுக்குள் சென்று பள்ளியில் கற்ற ஒரு வாசகத்தை நினைத்தான். நேர்மைதான் உண்மையான செல்வம். அந்த வாசகம் அவனுக்கு உறங்க விடவில்லை. அடுத்த நாள் கண்ணன் பள்ளியில் ஆசிரியரிடம் நடந்ததை சொன்னான். ஆசிரியர், கிராம தலைவர் மற்றும் சில பெரியவர்களிடம் விஷயத்தை எடுத்துச் சொன்னார். கிராமத்தில் பேச ஆரம்பித்தது. சிலர் சந்தேகப்பட்டார்கள், சிலர் நம்பதில்லை. ஆனால் ஒரு நாள் நேரடியாக கடைக்கு வந்து தராசை சோதித்தார். அளவு குறைவு வந்தது. அதே நேரம் பின்புற அறையில் மூட்டைகள் இருப்பதும் தெரிய வந்தது. மாரியப்பன் மாட்டிக்கொண்டான். அவன் பேச முடியாமல் நின்றான். கிராம மக்கள் கோபப்படவில்லை. அவர்கள் ஏமாற்றத்துடன் பார்த்தார்கள். அந்த பார்வை மாரியப்பனை முழுவதுமாக உடைத்தது. முதல் முறையாக அவன் செய்த தவறு அவனுக்கே தெளிவாக புரிந்தது. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. பயத்தாலதான் இப்படி ஆனேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது. தவறான தராசை உடைத்தான். புதிய தராசு வாங்கினான். பதுக்கி வைத்த பொருட்களை எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தான். லாபம் குறைந்தது. ஆனால் மனசு இலகுவானது. இரவில் அவன் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான்.
கண்ணன் தந்தையை மீண்டும் மரியாதையுடன் பார்த்தான். காலம் சென்றது. லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் மீண்டும் கிராமத்தின் இதயமாக மாறியது. இந்த முறை அது நம்பிக்கையின் அடையாளம். மக்கள் சொன்னார்கள், மாரியப்பன் மாறிட்டான். மாரியப்பன் அந்த வார்த்தையை கேட்டபோது சிரித்தான். அவன் மனசுக்குள் ஒரு உண்மை உறுதியானது. பணம் சேர்வது பெரிய விஷயமில்லை, ஆனால் நேர்மையாய் வாழ்வதே உண்மையான லாபம். தவறான தராசு ஒரு நாள் உடையும், ஆனால் நேர்மை இருந்தால் வாழ்க்கை தானாக சமநிலைக்கு வரும்.